வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. எனக்கு கொஞ்சம் தொண்டையில் பிரச்சனை, ஸோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம த வீக்கஸ்ட் டைமர் பிகின் அ ஜெர்னி டு பிக்கப் ட்ராஷ் அப்படிங்கிற அனிமையோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அனிமையோட ஷார்ட்டான ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஸ்கில்லே இல்லாமல் ஒரு பொண்ணு வந்து பிறக்குது. ஸோ அந்த பொண்ணை ஊர்லேருந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை கொல்லணும்னு வேறு நினைக்கிறாங்க. இந்த ஊர்க்காரங்க கிட்ட இருந்த அந்த பொண்ணு எப்படி தப்பிச்சா, அந்த பொண்ணு கூட ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பா, அந்த ஃப்ரெண்டு கூட எல்லாம் எப்படி இருந்தா. நான் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது அந்த ஸ்லைம் இருக்குல்ல, அது இதை சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் தாண்டி இந்த பொண்ணு என்ன பண்ணா அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உண்மையுமே நல்லா இருக்கும். வாங்க நம்ம எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பொண்ணு வந்து காட்டுக்கு நடுவில் எதையும் ஒன்று பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கா. இந்த பொண்ணு வந்து இந்த வில்லேஜுக்கு வந்து ஒரு துரதிருஷ்டம் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்றாரு, டார்ஸ் இல்லாதவங்க இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அந்த டைட்டில் வந்து போடுறாங்க. அப்புறம் அந்த சின்ன பொண்ணை காட்டுறாங்க. ஊருக்காரங்க இந்த பொண்ணுக்கு வச்ச பேர் வந்து ஃபிமினேஷியா. ஏன் இந்த பொண்ணு பேர் இப்படி சொல்றேன்னா உங்களுக்கு லேட்டரா புரியும். அந்த பொண்ணு ஏதோ ஒரு பேக் மாதிரி வச்சிருக்கு. இல்லை ரெண்டுல ஒரு 4 பேக் வந்து வச்சிருக்கு. அந்த பேக்குள்ள எவ்வளோ பெரிய பொருள் போட்டாலும் உள்ள போய் அடைஞ்சிக்குது. ஆக்சுவலாக அது வந்து டோரிமேன் பேக் மாதிரி இருக்கு. சின்ன பொண்ணும் அந்த பேக்கெல்லாம் எடுத்து அவரோட தோல்ல மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து போறா. பொண்ணு மரத்துக்குள்ள ஏதோ ஓட்டையை போட்டு அதுக்குள்ள நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கா. ஸோ அதெல்லாம் எடுத்து பேக்குள்ள வந்து போட்டுக்கிறா. மறைஞ்சிருக்கிற இடம் எங்க வில்லேஜுக்கு பக்கத்துல தான் இருக்கு. நான் வந்து ஒரு அன்வான்ட் சைல்டு. நான் என்னோட ஹாப்பினஸ் வந்து எப்போ கிவ் அப் பண்ணிட்டேன். வில்லேஜில் இருக்கிற எல்லாருமே என்னைய ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கு. இந்த சீனை கட் பண்ணோடனே இங்க ஒரு ஸ்லைம் வந்து அப்படியே பிறக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஏதோ ஒரு இடத்துல இருந்து அப்படியே கீழே விழுகுது. பொண்ணு கீழே வந்து எஞ்சிட்டு, எனக்கும் அந்த ஹைடிங் ஸ்கில்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த இடத்துக்கு நான் வர தேவையில்லை. நான் இதே மாதிரி எனக்கு பாஸ்ட் லைஃப்பில் வந்து நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நினச்சிட்டு இருக்கு. ஸ்கில்ஸை பற்றி நான் எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நினச்சிட்டு இருக்கு. அந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்கு. அது பார்த்தோன்னே அவனுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். அதுல இருந்தால் அவளுக்கு வந்து நிறைய விஷயம் கிடைக்கும். ஏதோ ஒன்று கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற கம்பெல்லாம் வந்து வந்து குத்துற மாதிரி வந்து வந்துச்சு. ஒரு சின்ன பொண்ணுக்கு அந்த குப்பை தொட்டியிலேருந்து ஒரு கிளாத்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேப் ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த மேப் வந்து என்னோட பயணத்துக்கு வந்து உதவி செய்யும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து யோசிக்குது. அண்ட் அந்த ஒரு மெடிசன் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. இந்த ப்ளூ போஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கலர் மாறாமல் இருக்காமா, அப்போ அது ஒர்க் ஆகும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அதை பேக்குள்ள போட்டு எடுத்து வச்சுக்கிறா. வந்து ஒரு அன்வான்ட் சைல்டு, யாரோ தூக்கி படுத்த போய் நான் எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சோகமாகறா. வேற ஒருத்தர் ஸ்லைம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்லைம்ஸ் எல்லாம் வந்து கூப்பிடுறாரு. பொண்ணு அந்த ஸ்லைம் எல்லாம் கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறா. நான் ஏன் எப்படி நினைக்கணும்? என் பாஸ்ட் லைஃப்ல இந்த மான்ஸ்டர் ஸ்லைம் எல்லாம் நான் கியூட்டா இருக்குன்னு நினைச்சிருப்பணும். இந்த அந்த பொண்ணுக்கு வந்து சின்ன கால் தான். ஸோ அதனால எங்கேயும் போயிருக்க முடியாது. இங்கே தான் எங்கேயாச்சும் பக்கத்தில் இருப்பா. ஃபிமிஷியா நம்ம வந்து பிடிக்கணும். அவள் உயிரோடு இருந்தாலும் சரி செத்தாலும் சரி. இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்ல, என்னை சாகடிக்க போகிறாங்களா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பயப்படுறா. அந்த பொண்ணு ஒரு இடத்துல தூங்கிட்டு அப்புறம் மறுபடியும் அவரோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது கெட்ட ஸ்லைம் எல்லாம் இருக்கும் தெரியுமா. இல்லை வந்து சும்மா விளையாட்டுக்காண்டி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு ஐயோ இது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடுறப்போ தெரியாமல் அப்படியே தடிக்கி வந்து ஒரு மலையிலேருந்து விழுந்துடுறா. ஆனால் அவள் பேக் வந்து அந்த மரத்தோட கொப்பில் மாட்டி எப்படி வந்து தப்பிச்சிடுறா. அப்புறம் அவளுக்கு அடியப்பட்டிருக்கு. அந்த ப்ளூ போஷன் இருக்குல்ல, அது ஊற்றி வந்து சரி பண்ணுறா. சரியாகல. அப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஊத்துறா. அப்போ சரியாயிருது. ஸ்லைம்ஸ் எல்லாம் கியூட்டாகவே இல்லை. அதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து இதை வந்து ஹீல் பண்றா. இந்த சின்ன பொண்ணு இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் வந்து கழட்டிட்டு முன்னாடி இருந்த தண்ணியில குதிச்சு அந்த பொண்ணு கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ் ஆகுறா. அவளோ உள்ள போனோடனே, இதை நான் வந்து என்னோட பாஸ்ட் லைஃப் அண்ட் இந்த லைஃப்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இப்போ நான் என்னை வந்து மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பயந்தா வேலைக்காகாது. என்ன நானே வந்து ஒரு பையனாக மாற்றிக்க போகிறேன். அப்போ தான் என் ஜேர்னியில் வந்து நான் எங்கேயும் மாட்டாமல் இருப்பேன். நான் பையன் மாதிரி வந்து மாறினா என் ஜேர்னியில் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் கம்மியாகும். வில்லேஜில் இருக்கிறவங்களால என்னை ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு முடியெல்லாம் வெட்டிட்டு இந்த குப்பை தொட்டிலேருந்து எடுத்து அந்த பையன் ட்ரெஸ் ஒன்று இருக்கும் தெரியுமா, அது எடுத்து அந்த பொண்ணை வந்து மாற்றிட்டு என்னோட பேர் வந்து இப்போ ஃபிமினேஷியா. பட் இப்போ நான் என் பேரை நான் பையனாக இருக்கிறனால ஐவி அப்படின்னு மாற்றிக்கிறேன். இதுதான் என்னோட பேர் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. இப்போ என் பேர் ஐவி. ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே. பட் ஃபியூச்சரை பற்றி கவலைப்படுறது வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ எதுவுமே இல்லை, அதனால நான் எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நினைக்கிறா. ஆக்சுவலாக இந்த பொண்ணு வந்து அவங்க வில்லேஜ்லேருந்து ஒதுக்கப்பட்டதுனால இப்போ ஏதோ ஒரு இடத்த தேடி வந்து போயிட்டு இருக்கா. ஒரு டைமில் அந்த ஒரு லீஃப் ஒன்று இருக்குல்ல, அந்த லீஃபுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்லைம் வந்து பார்க்குறேன். அந்த பொண்ணும் ரொம்ப க்யூட்டாக இருக்கியா அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்லைம் வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு இருக்கா. ஏதாவது க்யூட்டாக இருந்தாலும் ஒரு காட்டில் காளான பார்த்தோன்னே நம்ம எடுத்து சாப்பிடக்கூடாதுல்ல, அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஸ்லைம்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்து நம்ம தொட்டக்கூடாது. அதனால இந்த பொண்ணு அது வந்து மான்ஸ்டரா இல்லை வேற ஏதோ ஒன்றா அப்படி சொல்லிட்டு அந்த புக்கில் வந்து பார்த்துட்டு இருக்கா. இது வந்து பேரே இல்லாத ஒரு ஸ்லைம். இது வந்து ரேராக தான் இருக்கும். இந்த ஒரு ஸ்லைமை தான் வீக்கஸ்ட் ஸ்லைம் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. பொண்ணு வாவ், அப்போ நீயும் என்ன மாதிரி வீக்கஸ்டா அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்லைம் கிட்ட வந்து கேட்குறா. வீக்கஸ்ட் ஸ்லைம் அப்படின்னு சொல்ல எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால டிசிங்கிரேட்டிங் ஸ்லைம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. அந்த ஸ்லைம் காத்தடிக்க அப்படியே பறந்து போய் விழுகுது எங்கேயோ. என்ன இவ்வளோ வீக்கா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஆச்சரியப்படுறா. அப்புறம் அந்த ஸ்லைமே வந்து படுத்து பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஸ்லைம் என்னமோ ஆமா மாதிரி கவுந்து வந்துருச்சு. அதனால எந்திரிக்கவே முடியல. அந்த பொண்ணு எந்திரிக்க முடியல அப்படி சொல்லிட்டு அந்த புக் எடுத்து பார்க்குறா. இந்த ஒரு வீக்கான ஸ்லைம் வந்து ஈஸியாக வந்து டிசப்பியர் ஆயிருமாமா. அதுவும் ஒரு பெரிய விண்டெல்லாம்
ஆச்சுன்னா அவ்வளோதானாமா. இன்னும் இதை நான் டச் பண்ணலாமா, சரி தொட்டுதான் பார்ப்போம் அப்படி சொல்லி தொட்டு பார்க்குறா. அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே ஆகலை. அந்த பொண்ணு அதை பற்றி நினச்சி சந்தோஷப்பட அதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் நீடிக்கல. ஏன்னா இந்த ஒரு ஸ்லைமோட லைஃப் ஸ்பேம் வந்து ஒரு நாள் தான் அது வந்து வாழுமாமா. லைக் அந்த ஃப்ளைஸ் எல்லாம் இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி. அப்போ நீ மறைய போறியா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்குறா. இதனால தான் இந்த ஸ்லைமை பற்றி ரேருன்னு சொல்கிறாங்க போல. அது மட்டும் இல்லாமல் மற்றது எது இந்த ஸ்லைமை பற்றி போடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே அந்த ஸ்லைம் மறுபடியும் பெரிய காத்தடிச்சு பறந்து போய் விழுந்துருது எங்கேயோ. ஸ்லைமு போய் தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கும். அந்த பொண்ணு தான் போய் காப்பாத்துறா. அந்த பொண்ணும் அந்த ஸ்லைம் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நான் உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் என்ன சொல்கிற அப்படி சொல்லி கேட்க அந்த ஸ்லைம் தலையாட்டுது. அந்த பொண்ணு எனக்கு புரியல, ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, நீ எதுக்கு இந்த மாதிரி விண்டு வந்தாலும் அந்த மாதிரி நேரத்துலலாம் மறையிறேன்னு எனக்கு புரியல. சரி என்னவா இருந்தாலும் சரி, அந்த நேரம் வர வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட லைஃப் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. உலகம் எப்போ இருக்குன்னு பார்த்தியா, ஹாப்பியாக இருக்கிற மக்களெல்லாம் கிரியேட் பண்ணுது, ஆனால் நம்மள மாதிரி இருக்கிற மக்களையும் கிரியேட் பண்ணி விட்டுட்டு போயிடுது. வில்லேஜில் எல்லாருமே 5 வயசுக்கு மேலே வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிசீவ் பண்ணுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு ப்ராசஸிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டார் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு 3 ஸ்டார் இருக்குது. ஏன் கடவுளுக்கு கூடயும் ஸ்டார் இருக்குன்னா பார்த்துக்கோ. ஏன் நான் ஒருத்தவங்களோட ஃப்யூச்சரை ஸ்டார்ஸ் மூலியமாக தான் டிசைட் பண்ண முடியும். நான் என்னோட 5 வயசில் ஒரு ஸ்கில் வந்து ரிசீவ் பண்ணேன். அது பேர் வந்து டைமிங் ஸ்கில். மான்ஸ்டர் எல்லாத்தையுமே அடைச்சி வச்சு அவங்கள வின் பண்ணுற ஒரு ஸ்கில். அது வந்து ஒரு ஸ்டார்லெஸ்ஸான ஸ்கில். அதாவது எனக்கு ஸ்டாரே கிடையாது. அதனால் ஒரு சின்ன அனிமேல கூடயும் பிடிக்க முடியாது. தெரிஞ்ச உடனே என்னோட வில்லேஜில் இருக்கிற எல்லாருமே நான் ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஈவன் என்னோட அப்பாவும் அம்மாவும் தான். அதனால தான் எனக்குன்னு சொல்லிக்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஸ்லைம் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கு. ஆனால் என்கிட்ட அவங்க கிட்ட இல்லாத ஒன்று இருக்கு, என்னோட பாஸ்ட் லைஃபோட மெமரிஸ். வந்து இந்த ஒரு வேர்ல்டுக்கு வந்து ரீஎன்கார்னேட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த ஸ்லைம் கிட்ட சொல்லிட்டு இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருமே என்னை பற்றி ஒரு மாதிரி குசு குசுன்னு பேசுவாங்க, ஆனால் அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். எல்லாருமே இப்படி என்னை ஒதுக்குனாலும் என்கிட்ட கைண்டாக இருக்கிறவங்க ஒருத்தர் இருக்காங்க, ஃபோர்ச்சூன் டெல்லர். அவர் தான் என்கிட்ட கைண்டாக இருப்பார். ஈவன் இந்த புக்ஸ் கூடயும் அவர் தான் எனக்கு தந்தார். ஸோ பழைய புக்கு தான், பட் இதில் இருக்கிற ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்ப உண்மையானது. ஃபாரஸ்ட்டில் வந்து சர்வே ஆகிறதுக்கு எனக்கு இதை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுது அந்த ஸ்லைம் கிட்ட. நான் ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த ஃபோர்ச்சூன் வந்து ரீசெண்டாக வந்து இறந்து போயிட்டாரு. அவர் இறந்தோடனே எனக்குன்னு யாருமே கிடையாது. அவர் போனதுக்கு அப்புறம் தான் என்னை எல்லாருமே கொல்ல பார்த்தாங்க. இந்த வில்லேஜோட ஹெட் அண்ட் எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே எனக்கு யாரையுமே பிடிக்கல. ஸ்டார்லெஸ்ஸாக பிறந்ததான் என் தப்பு, அதனால தான் என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஏன் சொல்லு, ஸ்டார்லெஸ்ஸாக இருக்கிறது அவ்வளோ கெட்ட விஷயமா? நான் அவங்கள ஒன்றுமே பண்ணல, அவங்கள ஹர்ட் கூட பண்ணல, ஆனால் என்னை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. உனக்கும் பாரு வித்தின் டேல வந்து டிஸப்பியர் ஆகிற மாதிரி உனக்கு ஒரு வாழ்க்கை, அது தப்பா தெரியல அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா. பொண்ணு கொஞ்சம் சிரிச்சுட்டு எனக்கு என்னன்னே தெரியல, உன்னை நான் மீட் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நீ தான் எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ மறைகிற வரைக்கும் இந்த டேவை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. அப்புறம் விடிஞ்சிருது. அந்த பொண்ணு வந்து தூங்கிட்டா போல. பாவம் நைட்டு வந்து தூங்கிடுறா போல. அப்புறம் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த ஸ்லைம் வந்து காணோம். எங்கே போனோன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டே வந்து தேடிட்டு இருக்கா. அந்த பொண்ணு நீயே என்னை விட்டு போயிட்டியா, இந்த உலகமே இப்படிதான், நான் இந்த உலகம் வேணான்னு சொல்லி ஒதுக்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. லோன்லி, மறுபடியும் நான் லோன்லி ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அழுக ஆரம்பிச்சிட்றா. அந்த பொண்ணு சரி நான் கவலைப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இப்போ நான் வந்து அந்த ராயல் கேபிட்டலுக்கு வந்து போயாகணும், அந்த ஜேர்னி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு மேப் எடுக்க மேப்புக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தா அந்த ஸ்லைம் தான் அந்த மேப்புக்குள்ளே வந்துருக்கு. அந்த பொண்ணு அது வெளியே வந்தோடனே ஏ நீ டிஸப்பியர் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. இப்போ நீ வந்து டிஸப்பியர் ஆக அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா, அந்த புக்கில் சும்மா சொல்லியிருக்காங்க போல அப்படி சொல்லிட்டு அந்த புக் எடுத்து மறுபடியும் பார்க்குறா. இப்போ அந்த லிட்டில் மான்ஸ்டர் ஸ்லைம் இருக்குது தெரியுமா, அதுக்கு மேலே ஒரு மேஜிக் வந்து யூஸ் பண்ணும்போது அது வந்து க்ளோ ஆகுமாமா. மேஜிக்கை செலுத்தி அது வந்து க்ளோ ஆச்சுன்னா அந்த டெஸ்ட்டில் வந்து அது பாஸ் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து நம்ம ஒரு நேம் வந்து வைக்கலாமாமா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்குறா. அந்த பொண்ணு நான் வந்து ஒரு ஸ்டார்லெஸ், பட் பரவாயில்ல நான் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த ஒரு மேஜிக் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறா. அந்த ஒரு மேஜிக்கை சொல்லிக்கிட்டு அந்த ஸ்லைம் வந்து அந்த பொண்ணு வந்து தொட அந்த ஸ்லைம் வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு வா இதை நான் வந்து பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இப்போ இதுக்கு ஒரு பேர் வச்சாகணுமே அப்படி சொல்லிட்டு இது ப்ளூ கலரில் இருக்குது, ப்ளூன்னு வைக்கலாமா அப்படி சொல்லிட்டு ஸ்கையை வந்து பார்க்குறா. ப்ளூ ஸ்கை, இதுவும் நல்லா இல்லையே, ப்ளூ ஸ்கை. அப்போ இதுலேருந்து நம்ம வந்து ஒரு நேம் எடுப்போம், சோரா. பேர் வந்து சோரா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதோட நெத்தியில் வந்து அந்த பேர் வந்து எழுதுது. வாவ் இது வந்து ஒர்க் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சந்தோஷப்படுறா. அப்புறம் அந்த பொண்ணு என் பேர் வந்து என்ன சொல்லலாம், ஃபிமினேஷன் சொல்லலாமா, வேணாம் இப்போ தான் நான் என் வில்லேஜ் பேரை மாற்றிக்கிட்டு வேறு பேர் வச்சுட்டேன், என் பேர் ஐவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்படியே அதே இடத்துல இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு அனிமி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நல்லா தேடி பார்த்தேன், இதான் நல்லா இருந்துச்சு. அனிமிக்கு என்னோட ரேட்டிங் 9.5 out of 10. ஆக்சுவலி இந்த அனிமிக்கு கிடையாது, இந்த ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு நான் 9.5 out of 10 கொடுக்குறேன். உங்களோட ரேட்டிங்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க, அப்போ தான் நான் இந்த அனிமி வந்து கண்டினியூ பண்ணுவேன். இந்த பொண்ணுக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைம் வந்து கிடச்சிருக்கு. அடுத்தடுத்து என்னென்னலாம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் தான் பார்க்க முடியும். அது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு அழுத்திக்கோங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் எபிசோட் போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். கூடவே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் தந்திருக்கேன், ஸோ ஃபாலோ பண்ணதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.